ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஒரு மெயின் கோர்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தம் ஆலு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 20 பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இது 350 கிராம்ஸு. ஸோ இதை வந்து ஒரு விசில் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா ஃபர்மாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம ஸ்கின் பீல் பண்ணிடலாம் ஃபுல்லாக. இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோயும் ஸ்கின் பீல் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது ஸ்கின் பீல் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை ஆர் ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ண விரும்புகிறவங்க டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதில் மேலே வந்து ஒரு க்ரன்ச்சி லேயர் ஃபார்ம் ஆகும். கிறிஸ்பியாக அந்த லேயர் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு கிரேவிலேருந்து அதை எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம இதை இப்போ ஃபஸ்ட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொட்டேட்டோஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது மேலே நான் லேசாக வந்து சால்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். ஸோ அந்த லேயர் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக ஃபார்ம் ஆகும். ரொம்ப கம்மியாக தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். ஸோ மீன்வைல் நான் 2 மீடியம் சைஸ் ஆனியனை ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பேஸ்ட்டாக. தண்ணி சேர்க்க வேண்டாம். ஆனியனை நான் ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி மைல்டாக கிறிஸ்பி லேயர் ஃபார்ம் ஆன உடனே நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சேம் பேனில் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அண்ட் டெம்பரிங்க்கு ஒரு 2 பே லீஃபு, ஒரு பெரிய ஏலக்காய், இது கண்டிப்பாக சேருங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் 3 க்ரீன் ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது சேர்த்துக்கலாம். ஸோ இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ சேம் மிக்ஸி ஜாரில் ஒரு க்ரீன் சில்லி, ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். அண்ட் கூடவே ஒரு 8 கேஷ்யூஸ் போல் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த 3 தக்காளியுமே வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாயில் பண்ணி ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்திருக்கேன் பியூரே பண்ணுறதுக்கு. அண்ட் கூடவே கேஷ்யூஸையும் சேர்த்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து அகெயின் ஆப்ஷனல். நீங்கள் ராவாவும் அரைச்சி போடலாம். அப்படி போடும்போது நமக்கு குக்கிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனியன் வந்து லைட் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அண்ட் காரத்துக்கு plain சில்லி பவுடர், ஏன்னா நம்ம ஒரு மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு 1/2 டீஸ்பூன். தனியாத்தூள் ஹீப்டாக 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அண்ட் கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி. அண்ட் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையுமே பேர்ன் ஆகாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்க்கும்போது இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும்.
தென் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்புத்தூள் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக குக் ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த டொமேட்டோ பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஆயில் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி. ஸோ ஒரு பவுலில் நல்லா திக்கு கர்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 8 to 9 மினிட்ஸ் போல் ஆயிருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆயில் ஃபுல்லாக செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. லோ பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கர்டு இதை ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணுங்கள். இல்லைனா கர்டில் ஆகிடும், இது பிரிஞ்சு வந்துடும். எந்த ரெசிபிலையுமே கர்டு ஆட் பண்ண உடனே கொஞ்சம் கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிங்க அப்படின்னா இது நல்லா கிரேவியோட பிளெண்ட் ஆகிடும். இப்படி இல்லைன்னா கர்டலாக ஆகிட்டு அப்படியே அங்கங்கே இந்த திட்டாக நிற்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஆலூவில் நிறைய பியர்ஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே ப்ரிக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நம்ம கிரேவியில் சேர்க்கும்போது அந்த கிரேவியோட எசன்ஸ் அதில் இறங்கும். நமக்கு வந்து பொட்டேட்டோலையும் கிரேவியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். நிறைய ப்ரிக் பண்ணிங்கன்னா இது வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ப்ரிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டேட்டோ ஸோ இது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் கிரேவியோட சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவைப்பட்டால் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம லிட்டு போட்டு இதை குக் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா கிரேவி பாயில் ஆகி ஆயில் எல்லாமே செப்பரேட் ஆகி ஊஸ் அவுட் ஆகி வந்துருச்சு. ஸோ கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதுவே திக்காக இருந்தால் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஃப்ளேவருக்கு அண்ட் பேலன்ஸ் த டேஸ்ட் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அண்ட் ஃப்ரெஷ்லி சாப்ட் கோரியாண்டர் லீவ்ஸ் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். ஸோ இதை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ணிடலாம். லிட்டு போட்டுட்டு பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
தம் ஆலு, ரோட்டி, சப்பாத்தி, ருமாலி ரோட்டி, நான், கார்லிக் நான், அப்புறம் கீ ரைஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நமக்கு பேபி பொட்டேட்டோ சாப்பிட்றது வந்து இட்ஸ் அகெயின் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சீக்கிரமே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.